இன்றைக்கி நம்ம சுவையான சௌச்சௌ பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சௌச்சௌவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறனால நீங்கள் அதை கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1/4 கப் சின்ன வெங்காயம், ஒரு சௌச்சௌ, 2 துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 சிகப்பு வத்தல். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து, சீரகம் சேர்த்துக்கணும். உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வெங்காயத்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சௌச்சௌ சேர்த்துக்கலாம். சௌச்சௌ தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சௌச்சௌ குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது குக் ஆகிடும். நீங்கள் இதை மூடி வச்சு கூட சமைச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்பப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும், அது குக் ஆகிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம அப்பப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது குக் ஆகிடும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை நீங்கள் துருவி சேர்த்தாலும் சரி, அல்லனா மிக்சியில் தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினாலும் சரி, தேங்காய் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம இதில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சௌச்சௌ பொரியல் ரெடி ஆகிடும். இப்போது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையான சௌச்சௌ பொரியல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறனால சௌச்சௌ கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.